சார், நாங்கள் என்றைக்குமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ளே டெஃபினெட்லி போட்டி இருக்குது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஓகே, ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. ஃபிளாஷ்பேக். தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. என் தலைவர் வரான். ஏய், உன் தலை வாலு முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு வா. இங்கேயே வெயிட் பண்றேன். என்னடா அது அது எது? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. மேலையும் கீழையும் போய்க்கே வரேன். எனக்கு அது நேர்கோடு தான். போய்கிட்டே இருப்பேன். எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூட மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க, மவன அந்தர் பல்ட்டி தான். நம்மள பத்தி தெரியல. ஹிட்லராக வாழ்வது கொடிது, புத்தனாக வாழ்வது கடிது. ஹிட்லர் புத்தர் இருவரும் இல்லை. என்னை நானே சிகரத்தில் வைத்தேன். அதனால் உனக்கு என்ன? அப்ப பாட்டு அது வேற வாயி, இது நார வாயி.